ஹாய் ஹாய் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து தமிழில் வந்து பணவீக்கம்ட்டு சொல்லுவாங்க. இப்போ கரெக்டாக இன்ஃப்ளேஷன்னா அதை வந்து சாதாரணமாக நம்ம வந்து எப்படி வந்து கரெக்டாக சொல்லலாம்னா பணத்தோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துலையும் பணத்தோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அதுதான் கரெக்டாக இன்ஃப்ளேஷன் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து பட் உதாரணத்துக்கு நீங்கள் கரெக்டாக 2000 நீங்கள் ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது அதே பொருள் இப்போ 2025 நீங்கள் அப்போ அந்த பொருளை வந்து ஒரு 100 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்க. ஆனால் அதே இப்போ அந்த பொருளை வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து 500 கொடுத்து தான் உங்களால் வாங்க முடியும். இதுக்கு உண்டான கரெக்டாக டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதுதான் கரெக்டாக பட் இன்ஃப்ளேஷன் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ கரெக்டாக உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 2000 ஒரு பட் 100 rupees உங்ககிட்ட கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 5-6 ப்ராடக்ட் ஆகி நீங்கள் கரெக்டாக வாங்கலாம். ஆனால் இப்போ அதே 100 rupeesை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக கடைக்கு போகணுன்னா நீங்கள் ஒரு பொருள் தான் வாங்க முடியும், இல்லைன்னா மேக்ஸிமம் சின்ன சின்ன பொருள் தான் 2 ப்ராடக்ட்டை வாங்க முடியும். இதை தான் நம்ம வந்து கரெக்டாக பட் இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, இந்த கரெக்டாக இன்ஃப்ளேஷன் வந்து வருது, அதுக்கு உண்டான எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு நாட்டில் வந்து பட் இன்ஃப்ளேஷன் வந்து கரெக்டாக இன்ஃப்ளேஷன் வந்து பட் கரெக்டாக எப்படி ஏற்படுதுன்னா அதுக்கு கிட்டத்தட்ட சோ மெனி ரீசன் இருக்கு. அதில் நான் உங்களுக்கு ஒரு 3 ரீசன் நான் உங்களுக்கு பேசிக்காக ஒரு 3 ரீசன் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். முதல்ல வந்து ஆயில் ப்ரைஸ் கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை, ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பெட்ரோல், டீசல் அதுக்கு உண்டான ப்ராடக்ட் எல்லாம் விலைவாசி ஏறும். இப்போ பெட்ரோல் வந்து அதோட ரேட் ஏறும்போது நம்மளுக்கு என்ன கரெக்டாக இது விலை ஏறும்போது நம்மளுக்கு என்ன கரெக்டாக இன்ஃப்ளேஷன். அப்போ வந்து நம்மளுக்கு பெட்ரோல் ரேட்டு ஏறும்போது நம்மளுக்கு எப்படி விலைவாசி வந்து பட் அதிகமாகுதுன்னா நம்ம வந்து பெட்ரோல் போடுறோம், அது ஒரு ரீசன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து கரெக்டாக பைக்கெல்லாம் பயன்படுத்துறது இல்லை, அதனால நான் பெட்ரோல் போட மாட்டேன். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து எலக்ட்ரிக் பைக் இருக்கு, அதனால நான் பெட்ரோல் போட மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனா பெட்ரோல், இந்த டீசல் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பட் அனைத்து பொருளும், அரிசி, பருப்பு, காய்கறி, இது எல்லாமே ஏதோ ஒரு உற்பத்தி பண்ணி அது கரெக்டா மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கு. இது வந்து ஸ்டேட்டை விட்டு கரெக்டாக ஸ்டேட்டுக்கிட்ட மாறும். இப்போ வந்து தஞ்சாவூர்ல பட் அரிசி அதிகமாக விளையும். ஆனால் அது தஞ்சாவூர்ல மட்டுமே அந்த அரிசி இருந்தா அங்க மட்டுமே சேல்ஸ் பண்ண மாட்டாங்க, அது முடியாது. அந்த தஞ்சாவூர்ல விளைவிச்ச அரிசியை டோட்டல் இந்தியா ஃபுல்லாவே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பெட்ரோல் தேவை. அப்போ பெட்ரோல் ஏறும்போது அதுக்கு கரெக்டாக மறைமுகமாக நம்மளோட அன்றாட தேவை, அரிசி, பருப்பு, காய்கறி, பால், இந்த விலையும் ஏறும். இந்த விலையும் ஏறும்போது நீங்க நேற்று 1 கிலோ அரிசி ஒரு 50 ரூபாய்க்கு நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பெட்ரோல் விலை ஏறும்போது அடுத்த ஒரு மாசத்துல 60 ரூபாவோ இல்லைன்னா அடுத்த மாசத்துல 60 ரூபாவோ இல்லைன்னா 70 ரூபாவோ நீங்க கொடுத்து நீங்க கரெக்டா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது ஒண்ணு கரெக்டா இன்ஃப்ளேஷன். ரெண்டாவது வந்து இந்த கரெக்டாக டிமாண்ட் அண்ட் சப்ளை சொல்லுவாங்க. பட் அதாவது ஒரு பொருளோட தேவை வந்து மக்களுக்கு அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் அதோட உற்பத்தி, அதோட பொருள் சப்ளை சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அதோட பொருளோட விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறும். ஏன்னா அதோட பொருளோட உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, ஆனால் அது நிறைய மக்களுக்கு தேவைப்படுது. அவங்க வந்து அதை வந்து பைசா கொடுத்து வாங்க வந்து தயாராக இருக்கிறாங்க. அப்போ கம்மியான ப்ராடக்ட் அதிகமான மக்கள் இருக்கும்போது போட்டி போட்டு அதிகமான காசு கொடுத்து அந்த ப்ராடக்டை வந்து வாங்க வந்து கரெக்டாக அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்டோட ரேட் வந்து ஏறும். பட் இதுதான் கரெக்டாக பணவீக்கத்தோட செகண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஸ்டேட்லலாம் தக்காளி விலை வந்து ஒரு சமயத்தில் அதிகமாகிடும், ஒரு சமயத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சமயத்தில் தக்காளி 1 கிலோ வந்து 60 ரூபா, பட் 60 ரூபா 90 ரூபாய் கிட்ட போகும். ஒரு சில வந்து 1 கிலோ வந்து 5 ரூபா 10 ரூபா பட் அந்த மாரி இருக்கும். ஒரு சில இடத்துலலாம் தக்காளி விலை ரொம்ப விலை குறைஞ்சிச்சுன்னா அந்த தக்காளி எல்லாம் ரோட்ல போட்டுருவாங்க. அந்த மாதிரி விஷயம் கூட நம்ம பார்த்துருப்போம். அதே மாரி
அதே மாரி வெங்காயம் ஒரு சிலத்துல இதுக்கு முன்னாடி 2019 சம்திங் அந்த டைம்லலாம் 1 கிலோ வெங்காயம் வந்து 200 மேலாம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ 30 ரூபா 40 ரூபா அது மாதிரி வந்திருக்கு. இதுக்கு என்ன ரீசன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ தக்காளி வீடியோ வெங்காயமோ அதோட சப்ளை ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு, அதாவது சப்ளை கம்மியா இருக்கும்போது அதை வாங்குறவங்க அதிகமா இருப்பாங்க, அதனால அதோட ரேட் ஆட்டோமேட்டிக்கா ஏறும். அப்ப ஏறும்போது அந்த ரேட் ஏறும்போது நம்மளோட பணம் அதிகமா கொடுத்து வாங்குவோம். அப்போ வந்து பணத்தோட மதிப்பு குறையும். இதுதான் கரெக்டா இதுதான் கரெக்டா இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. இது செகண்ட் மெத்தட் இன்ஃபிளேஷன். மூணாவது மெத்தட் வந்து பணப்புழக்கம் ஒரு நாட்டில் அதிகமா இருந்தா, பட் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து அதிகமா பணத்தை வந்து அடிச்சாங்கன்னா, அப்போ வந்து பட் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் கிட்ட பணம் அதிகமா இருக்கும். இப்போ பணம் அதிகமா இருக்கும்போது அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து பணம் வந்து அந்த நாட்டில் கம்மியா இருக்கும்போது ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் அவங்க வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ பணம் அதிகமா இருக்கிறதுனால எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் ஒரு பொருள் வாங்க வேண்டிய இடத்துல 3 பொருள் 4 பொருள்னு அதிகமா வாங்க வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்ப ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பணத்தோட வேல்யூ வந்து கரெக்டா லோ ஆகும். ஏன்னா மக்கள் கிட்ட அதிகமா பணம் இருக்கு. அதனால அதிகமான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை எப்படியாவது செலவு பண்ணணும் மோஸ்ட்லி திங்க் பண்ணுவாங்க. அப்ப செலவு பண்ணும்போது அதிகமான ப்ராடக்ட் வாங்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கேற்ற மாரி இங்க சப்ளை இல்லைன்னா, அப்படி சப்ளை இருந்தா கூட அதிகமான பணம் வர்றதுனால அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்றவங்க கூட நேற்று வந்து இப்போ 100 ரூபாய் சேல்ஸ் பண்ணிருப்பாங்க, இந்த வாட்டி 150 ரூபா 130 ரூபான்னு ஏற்றி சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த ப்ராடக்டை எவ்வளவு ரேட் அதிகமாக ஏற்றி விற்றா கூட மக்கள் வாங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து பணம் இருக்கு. அந்த மாரி அவங்க திங்க் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்பவும் வந்து பணவீக்கம் வந்து நம்ம கரெக்டா, பட் இந்த மாரியும் நம்மளுக்கு வந்து கரெக்டா இன்ஃப்ளேஷன் வந்து இதுவாகும் கரெக்டா. பட் இன்ஃப்ளேஷன்னா என்னன்ட்டு எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.